ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம காயூஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான, அதே சமயம் குழந்தைகள் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய உண்ணியப்பம் ஸ்நாக் தாங்க. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு டக்குன்னு பார்த்துடலாம். இப்போது நான் பவுலில் ஒரு 300 கிராம் அளவு பச்சரிசி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துருக்கக்கூடிய பச்சரிசியில் தண்ணீர் சேர்த்து ஒரு 2 to 3 தடவை நல்லா சுத்தமாக அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இதோ நான் அலசி எடுத்து வச்சிட்டேங்க. கூடவே தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து ஒரு 2 மணி நேரம் பச்சரிசியை ஊற வச்சுக்கலாங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஊற வச்ச பச்சரிசியை இது மாதிரி டவலில் சேர்த்து ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் நாம் உணர விட்டுக்கலாங்க. அடுத்து இங்கே நான் பார்த்துட்டிங்கன்னா 300 கிராம் பச்சரிசிக்கு 250 கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. கூடவே 150 ml தண்ணீர் சேர்த்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி நாம் லைட்டாக சூடு பண்ணிக்கலாங்க. சர்க்கரையில் இருக்கக்கூடிய கட்டிகள் கரையிற மாதிரி சூடு பண்ணால் போதுங்க. நம்மளுக்கு பதம் எதுவும் தேவையில்லைங்க. இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சிருந்த சர்க்கரை பாக நம்ம வடித்து எடுத்துக்கிறோங்க. நீங்கள் தேவைப்பட்டா வெல்லம், கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம உணர வச்சிருந்த அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அரைச்சி வச்சிருந்த அரிசி கூடவே ஒரு 4 ஏலக்காய், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ரொம்ப சாஃப்டாக வேணாங்க, ஓரளவுக்கு சாஃப்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே நான் எடுத்து வச்சிருக்கக்கூடிய 2 மீடியம் சைஸ் வாழைப்பழத்தையும் உள்ளே சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய சர்க்கரை பாக சேர்த்துக்கலாங்க. முதல்ல நான் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சம் சர்க்கரை பாக உள்ள சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போது நல்லா அரைப்பட்டுருங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மாவை ஒரு பவுலில் நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா மீதி இருக்கக்கூடிய சர்க்கரை பாகையும் உள்ள சேர்த்து நல்லா கன்சிஸ்டன்சிக்கு கலக்கி வச்சுக்கோங்க. இந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியோட்டம் இல்லாமல் மீடியம் கன்சிஸ்டன்சிக்கு கலந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உண்ணியப்பம் சாஃப்டாக வருங்க. இப்போது அருமையாக நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மாவை ஒரு 4 to 5 மணி நேரம் புளிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா மாவு நல்லா புளிச்சிருச்சுங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி பணியாரக்கல் வச்சுக்கலாங்க. கல் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மாவையும் சேர்த்துக்கலாங்க. மாவு சேர்க்கும் பொழுது நீங்கள் பணியாரக்கல்லுக்கு அளவாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்கும் பொழுது வேகாமல் போயிருங்க. இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேங்க. ஒரு நிமிஷம் விட்டு மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்போ நான் இன்னொரு பருத்தியும் வேக வைக்கிறதுக்காக திருப்பி போடுறேங்க. இன்னொரு சைடும் ஒரு நிமிஷம் வேகிற வரைக்கும் விட்டுருங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இன்னொரு சைடும் நல்லா வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான நம்மளுடைய உண்ணியப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.